ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வணக்கம். இது எங்கள் முதல் படம். இதில் ஏதும் குறை இருந்தால் அடுத்த படத்தில் சரி செய்து கொள்கிறோம். ரங்கம் அதிரட்டுமே, விசில் பறக்கட்டுமே, வரங்கள் ஒசரட்டும். ஹலோ. ஐயோ மேடம், சொல்லுங்க சார். என்னை வச்சிரு ரம்யா, ஏன் சார் இப்போ பதறுங்க? என்ன விஷயம்னு சொல்லுங்க. என்னை மடிச்சிரு ரம்யா. நீ சொல்லதை அப்பயே நான் கேட்டுறேன். பயப்படாதீங்க சார், என்னன்னு சொல்லுங்க. இன்னைக்கு தான் கொல்ல போறேன்னு சொன்னா மேடம். அதான் 31 வரைக்கும் டைம் இருக்கு இல்லை சார், இப்போ எதுக்கு பயப்படுறீங்க? நான் தெரியாம மாற்றி சொல்கிறேன் மேடம். அவன் என்ன சொல்றீங்க? ஹலோ ஹலோ சார், கேக்குதா? ஹலோ நான் தெரிஞ்சவோட தொலைச்சேன். டேய், அந்த பக்கம் எங்கே போகிறா? இதுதான் உங்களுக்கு பார்க்கலாம் ஃபோன் எத்தாரதான்னு சொல்கிறது. உன் தாத்தங்காலத்து ஃபோன் ட்ரைது போனால் கிடைக்குமா? உங்கள் அப்பா அதை மட்டும் தான் என்கிட்ட கொடுத்துட்டு போனான். அடிக்கா போகிறான், தேடு. டேய் மாறா, வாயேன். கர்த்தரோட கிருபையை பத்தியா மாறா? பழைய நோக்கேஸ்ல நம்ம இருந்து திரிகிற மாதிரி பிரிச்சு புத்தம் புதிய போன புகுதிக்கிறாரு. ஃப்ரெஷ் பீஸ். இதனால என்ன பிரச்சனை உண்டு எனக்கு தெரியாது. நான் பார்த்துக்கணும். எப்போ காலி பண்ண எதுவும் வராது, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, யார் பேசுறீங்க? நாளை மேற்கு சிவக்கும் வேளையில் சிறுவர்கள் கைகலப்பு ஒருவர் மாற்றி ஒருவர் பாய்ந்து மட்டையின் கூர்முனை மாறனின் குழல் இரத்தத்தை ருசித்திட பாய்ந்து வரும். என் உணவை பத்திரமாக பார்த்துக்கள். திடீர் மாறா, போன்ல யாரோ நீ சாப்பிட்றன்னு சொல்றாங்கடா. என்னடா சுருப்பால் அடிப்பேன். தூங்குடா. சாப்பிட்டு போகிறான். சைக்கோ. ஏய், சரி தூங்க கூட விட மாட்டேது பேர் நிம்மதியா. அதே நினச்சிருக்காரா? போய் விளையாடு போ. அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா. ஹலோ ஹலோ
5வது ஒரு ஃபர்ஸ்ட் பால். ஆ இங்கே தான் பார்க்கில். தம்பி நான் இதோ தான் இருக்கான். அவன் வேணா நான் பார்க்கலாம். பார்க்காக வந்தேன், தம்பி கூப்பிட்டானே. இல்லை அவனை நான் பார்க்கல. டேய் ஸ்கோர்னடா 35 ஸ்கோரு 35 தானே சதீப் 55 55 தான். நான் சொல்றது தான் ஸ்கோரு. நீ என்ன பண்ணுவா? Berlin scarab so அண்ணா பார்த்தண்ணா. வீட்டுக்கு வாடா நீ முதல்ல. அக்கா எங்கே தான் போவ நீ? ஒரு பேய் கதை கேட்க போனோம், நீயும் கேட்குறியா? ஏன் பைத்தியம்? இங்கே இருக்கிற பாதி பேர் ஒன்று மாதிரி தான் பைத்தியம் பிடிச்சின்னு சுற்றின்னு இருக்காங்க. என்ன மாதிரியா? யாரு அது? ஐயோ நம்மளுக்கு தெரிஞ்ச பசங்க தான்க்கா. நீ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தரை விசாரிக்க போனீங்க. அவர் கூட இன்னும் கொஞ்ச நாள்ல சாக போறாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே போய் சொன்னியே. ஒரு பொம்பளை அவ பசிக்காக அவர் 2 பேருக்கு எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு சொன்னலக்கா. இதெல்லாம் உனக்கு எப்படி எனக்கு காது இருக்கேன். அதெல்லாம் விடு, நீ பேசிட்டு இருந்த டாபிக்கு வா. அதான்க்கா, அவனுக்கு சாக போறத ஒரு பொம்பளை முன்னாடியே சொல்லாதா எல்லாரும் பயந்துட்டு போறாங்க. யாருன்னா பிராங்க் பண்ணியிருக்க போறாங்க. இல்லைக்கா, அவள் பேச நான் கேட்டேன். அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னான். அவன் கழுத்து ரசத்தை ருசிக்கிறதுக்கு ஏதோ ஷார்ப்பாக ஏதோ வருதுன்னு சொல்லிட்டு இருந்தான். அது எனக்கு எதுவுமே புரியல. திடீர்னு பார்த்தா பசங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவள் ஏச்சு போகிறப்ப அங்கேருந்து ஒரு பையன் வந்து பேட் ஹேண்டில் எடுத்து வீசினான். அது அவன் கழுத்துக்கிட்ட வந்துடுச்சு. அவன் ஃப்ரெண்டு வந்து காப்பாற்றிட்டான். இல்லைனா வந்து அவன் செத்துட்டு இருப்பான்க்கா. எனக்கு உடனே அவளை பார்க்குறேன். அவனையா நீ பார்க்க போற? பி சீரியஸ், இது முக்கியமான விஷயம். உடனே அவங்கள பார்த்தாகும். எப்படி தெரியுமா? ஜெஸ்ரீ இங்க வா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தவன் மேலே பேட் வச்சு சாவடித்த பார்த்தியே, அவன் வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமா? ஏய், நான் அவன் மேலே போடலடா. நான் வேற நாயமா வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமா? ஏன் எனக்கு பதில் போய் அவங்ககிட்ட பாவ மன்னிப்பு கேட்க போறியா? எனக்கு இல்லை, என் அக்கா அவனை பார்க்கணுமா. கூட்டிட்டு போறியா? சரி, கூட்டிட்டு போறேன் வா. இதுதான் அவன் வீடா? வா உள்ள போலாம். ஓ சரி, நீ பார்த்து போ. இதுக்கு தான் அர்த்தம் பொருள் இருக்காரு பச்சு சொன்னோம். டேய் ஃபோனில் பேருக்கு நினைக்க போகிற தெரியும். எஸ்கியூஸ் மீ, யார் நீங்க? Who are you? நான் ரம்யா. ஐ அம் சைக்காலஜி ஸ்டூடெண்ட். பேய் ஓட்டுறவங்களாக்கா? கம்னரா கொஞ்ச நேரம். இந்த மாதிரி நெக்கலா இன்னும் எத்தனை நாளைக்கு பேசுவேன்? உங்களுக்கு என்னைக்கு கேடு வச்சிருக்கா அவ? உங்களுக்கு எப்படி தெரியும்? பார்க்கில் நடந்ததெல்லாம் என் தம்பி தான் என்கிட்ட சொன்னான். எஸ்டர்டே நான் தான் அந்த மொபைல் அங்கே மிஸ் பண்ணிட்டேன். அதை நீங்கள் தானே எடுத்து வச்சிருக்கீங்க? போனா இல்லை ரிஸ்மிங்லாம் பண்ணி எங்களை கொல்ல பார்க்குறீங்க. நேற்று எவ்வளோ ஃபோன் பண்ணி நான் சாவ போறேன்னு சொல்றா. நேரம் போய் சொல்லி விளையாடுறாங்கன்னு பார்த்தா பார்க்கில் நடக்கிறதெல்லாம் ஒன்று மரமா அப்படியே சொல்றா. டேய் பை தப்பு உங்கள் மேலே. கீழே என்ன கிடந்தாலும் எடுத்து வச்சுக்கிறீங்களா? ஏற்கனவே அந்த மொபைலால் ஒருத்தர் இறந்துருக்காரு. இதே போல கதையை சொல்லி அவளை கொண்டிருக்கா. Oh my god. என் தேரி படி அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணி பேசினா நிறைய பேர் செத்துருக்காங்க. பொழைச்சது யாருன்னு இதுவரை ரெக்கார்ட்ஸ் இல்லை. என் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸோட அப்பா கிட்ட இந்த கேஸ் பற்றி விசாரிச்சேன். He was ex-military soldier and he told you a terrific truth about mysterious dating
Cam shoulders in 6 gates. இருந்தாலும் அவங்க அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. எவன் எப்படி பண்ணியிருக்க கூடாது? அதான் இப்போ சொன்னாங்களே. ஏய், அவங்க இன்னும் சொல்லவே ஆரம்பிக்கலடா. நீங்க சொல்லுங்கக்கா. Please try to be serious. ஃப்ரீடம் கிடைச்ச கொஞ்சம் வருஷம் கழிச்சு 1916ல ஒரு பொம்பளை ஆர்மியில் ஜாயின் பண்ணுறா. வெப்பன் ஹேண்டிலிங்கில் தி பர்ஃபெக்டாக இருப்பா. பட் அவள் லீட் பண்ணுற டீமோட ட்ரூப் சோல்ஜர்ஸ் மட்டும் அடுத்தடுத்து கொல்லப்படுறாங்க. ஆனா டெரரிஸ்ட் வந்து போன எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கலையா. இதனால அவன் மேல சந்தேகப்பட்ட மேஜர் ஒரு டீம் வச்சு அவளை சர்வலன்ஸ் பண்ணு. அவனை நினைச்ச மாதிரியே அவதான் அந்த ஷோல்டர்ஸ் எல்லாம் கொண்டிருப்பான். இதை தெரிஞ்ச உடனே அதே டீம் வச்சு அவளை முடிச்சிட்டாரு. ஆனா அவன் இருந்த கொஞ்ச நாள்ல நைட் கேம்ப்ல ஷோல்டர்ஸ் மறுபடியும் அடுத்தடுத்து கொல்லப்படுறாங்க. பழைய மாதிரி. அப்புறம் அவளை பற்றி விசாரிச்சப்போ அவ ஒரு ஹியூமன் மீட் கிட்ட தெரிய வந்திருக்கு. அதோட ரிச் ஃபேமிலிஸ் கூட அவளுடைய இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா ரிஸ்டர்ஸ் யாரும் ஆர்மியில ஜாயின் பண்ண மாட்டாங்கன்னு அந்த மேஜர் அந்த கேம்ப் ஒரு ஸ்பிரிட் வச்சு அடக்கிட்டாங்க. ஆனா அந்த ஸ்பிரிட்டோடைய பவர் அதிகமாக மனுஷங்களை ஒரு சோர்ஸ் மூலியமா செலக்ட் பண்ணி அவங்கள கணக்கே இல்லாம கொண்டுட்டு இருக்காங்க. அவ சாப்பிட பசி என்னைக்கு தீருதோ அன்னைக்கு அவ விடுதலையாக வாழ்ந்துருக்கு. அதோடைய ஒரு சோர்ஸ் தான் இப்போ எங்க போன் கால். இப்போ உண்மையிலுமே சாக தான் போறீங்க. பழைக்க எதுனா சான்ஸ் இருக்கா? எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபோன்லேயே தான் எதனா வழி இருக்கணும். அந்த ஃபோன் எங்க? எங்கடா அந்த போன்? வர வழியில அதை தூக்கி போட்டேனே நான். இது ரொம்ப சீரியஸான விஷயம். ஸோ விளையாடாதீங்க. இந்த கேஸ் சம்பந்தமா நான் வேற ஒருத்தரை விசாரிக்க போனேன். முடிஞ்ச வரைக்கும் மொபைல சீக்கிரமா கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க. குட் லக். என் உயிரை வாங்கறதுக்குன்னே வரவாயின் வந்து கொண்டு வருறேன். எங்க போட்டாத்த? பார்க்ல இருந்து வர வழியில தோ இங்க தான் போட்டேன். அங்க எங்கடா தேனுங்கிற அத்தை இருக்குதா? இங்கே தானே எங்கேயோ போட்டா. வேற நான் எடுத்துன்னு போயிடுவோம். நீ வா, உள்ள போய் கேட்கலாம். எல்லாரையும் வர சொன்னு சொல்லலாம். சரி. நான் அதுவும் பார்க்கல. கேட்குறாரு போடா. தெரியலன்னா நான் பார்க்கணும். ஃபோன் எல்லாம் நான் பரவாயில்ல. இல்லைண்ணா நான் எதுவும் பார்க்கல. ஆனால் எதுவும் பார்க்கல. தெரியலண்ணா நான் பார்க்கல. இல்லை நான் பார்க்கல. போனா நான் எதுவும் பார்க்கலையே. தெரியாது. பார்க்கவே இல்லை. நான் பார்க்கலையே. போனேன். ஹலோ, எல்லார்ட்டையும் விசாரிச்சேன்க்கா, தெரிலன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே போனீங்களே, என்னாச்சு? தம்பி நான் டிரைவிங்ல இருக்கேன்டா. ஒரு ப்ரொஃபஸரை பார்க்க போயிட்டு இருக்கேன். நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஹலோ, நான் மாறன் பேசுகிறேன். ஆமாம். இல்லை என்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணுமா? எனக்கு கொஞ்சம் சரியாக பேசணுங்க. நான் பேசுகிறேன், எப்படி திருப்பி பேசாதீங்க. ஒரு விஷயம். ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பா கூட நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டில் எனக்கு காசு பண்ணி போனீங்க, ஞாபகம் இருக்கா? நான் இப்போ ஒரு செகண்ட் நீங்கள் பார்த்தீங்க. அதுக்கு முன்னாடி நான் நிறைய தடவை உங்களை பார்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் நான் இப்போ பார்த்தப்ப சத்தியமாக நான் செத்துட்டேன். எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நான் எப்படி சொல்கிறது?
இதெல்லாம் ஏன் இப்போ நான் சொல்கிறேன்னா, என் தம்பி என்ன ஒரு பெரிய வில்லங்கத்தில் மாட்டி விட்டான். நான் நாளைக்கு உயிரோடு இருப்பானே தெரியாது. இல்லை, நான் சொல்கிறது கேளுங்க. இல்லை, நான் நாளைக்கு நான் உயிரோடு இருக்கவேன்னு தெரியாது. எனக்கு அப்பா அம்மான்னு யாரும் கிடையாது, தம்பி மட்டும்தான். நான் யார் மேலே வந்து பாசம் வச்சது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுட்டேன், நான் உயிரோடு இருந்தாலும் சரி செத்தாலும் சரி, எந்த பையனும் ஒரு பொண்ணு மேலே விசுவாத அளவுக்கு பாசமோ அளவில்லா காதலுக்கும் சொந்தக்காரி. அது மட்டும் மதனாத சரி பாய். மதனே வா. சரி நீ விடு, நீ போ, அந்த அக்கா வந்து உன்னை கொண்டு போவாங்க. நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். ஹலோ, தம்பி வந்துட்டானாங்க? வந்துட்டான்ப்பா. அவனை கொஞ்சம் பார்த்துங்க அவனை. நீ இன்னும் பார்க்கில் தான் இருக்கியா? இல்லை, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டியா? ஆமாம். சரி வைங்க, நான் அப்புறமா பேசுகிறேன் வைங்க. அவர் சொந்த வீட்டிலே தலைமறைவாக இருக்கு. நீ ஹலோ அக்கா, உங்கள் தம்பி கனவுல சாவர மாரி பார்த்தக்கா. ஆமாம், உண்மைதான். என் தம்பி தான் இறந்துட்டான். அப்புறம் எப்படி நானும் அவனை சாவலை? நான் இப்போ தான் உன் தம்பிக்கிட்ட விசாரித்தேன். அவன் ஃபோனை கட் பண்ணி தூக்கி போட்டுட்ருக்கான். அந்த ஃபோனை என் தம்பி தான் எடுத்து பேசியிருக்கான். அதனால தான் அவன் இறந்துட்டான். உன் தம்பிக்கு ஒன்றும் ஆகலை. அவன் மீடியமாக யூஸ் பண்ணுற ஃபோனை நீங்கள் அட்டென்ட் பண்ணி உன் தம்பிக்கு அதில் வச்சான் இல்லையா, அதில் இருந்து அது ஃபோனில் தான் இருந்துச்சு. உன் தம்பி எப்போ தூக்கி போட்டானோ அப்பையிலேருந்து அந்த மீடியம் ப்ரோக் ஆயிடுச்சு.
இதுக்கப்புறம் அவ என்ன பண்ணுவான்னு யாராலையும் கணிக்க முடியாது. Berlin's Calypso. நேரம் காற்றில் தானே தேவதைகள் வந்து போகுதானே வானத்தில் வெண்ணிலவே நிலவே ஒரு கனவிலே ஒரு கனவிலே தேவதைகள் தேடுகின்றன மறுகின்றன. அவருக்கு என்னன்னு சொல்லி ஜமுனா. ஜமுனா ஸ்டெபாஷ். அக்கா, அந்த மேன்ஷன் கண்டுபிடிச்சிட்டிங்களா? அந்த தேடல் இன்னும் ஓய்ந்ததா மனசில் ஓடும் சின்ன ஓவியம் கதைகள் எழுதுகின்றதா காற்றில் ஏதேனும் பேசி போகுதே சிலரின் நிழல்கள் பின்னாலோடுதே மௌனத்தின் நடனம் சொல்லும் கதைகள்